ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 7 மணிக்கு குளிக்க போன இடத்துல தான் நாங்கள் கேம்ப் ஃபயர் போட போகிறோம். ஸோ the location is all set and we are going walking towards the location. See our guide is guiding. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே ஒரு லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் எங்கள் கைடு. ஸோ இப்போ லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேம்பை ஸ்டார்ட் பண்ணி க்ரில்ல போட்டு ஆரம்பிக்கலாமா? போட்டுற வேண்டி எஸ்சி தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஃப்ளாஷ் லைட் அங்கே அடிக்கிறாங்க. இது ஆஃப் பண்ணால் தெரியும், இல்லை தெரியல. ஸோ இதுதான் நம்மளோட கேம்ப் ஃபயர் லொக்கேஷன். அப்படியே ஆப்போசிட் இங்கே தான் இந்த இருக்குல்ல, அப்படியே தண்ணி இல்லை பிலிஸ்தானே இங்கே போட்டுருமா? ஆமாம், கவுத்தை போட்டுருங்க. இங்கே தான். ஆமாம் ஆமாண்ணே, நன்றிகள். ஓகே, ஒரு சுள்ளிகள் வந்து விட்டது. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், ஃபயர் சின்னது தான், ஆனால் செஞ்ச வேலை பெருசு. அங்கேருந்து விறகு தூக்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி தந்தாங்க நமக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே உங்களுக்கு ஆறு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. வாங்க போகலாம். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுலேருந்து அப்படியே திரும்பினோம்னா நம்மளோட பான் ஃபயர். வாங்க பான் ஃபயர் போகும். நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், சூப்பராக இருக்குது. அருமையான ஒரு இடம், நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. அதில் இந்த பான்ஃபயரோட ஹீட்டு என்னைக்கு கிடைக்கும் இதே மாதிரிலாம் சொல்லுங்கள். பான்ஃபயருக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே கொஞ்சம் சைல்ட்ஹுட் மெமரிஸ், நாஸ்டால்ஜிக், ஆகாஷோட லவ் ஸ்டோரிஸ், கொஞ்சம் க்ரஷஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த சைல்ட்ஹுட் க்ரஷ்ன்றது எல்லாம் நிறைய க்ரஷ்ஷு, கொஞ்சம் லவ்ஸு, சொல்லாத பவுஸு. சரி, இன்ட்ரோவோட இந்த உண்மைகள் எல்லாத்தையும் காற்றோட கரைச்சிட்டு இந்த தீயோட எரிச்சிட்டு நம்ம மீண்டும் நம்ம வேலைகளை தொடர அந்த ஹெக்டிக்கான ஒரு லைஃப் சைக்கிள்குள்ளே திருப்பி போகலான்னு. எப்படியும் நாளைக்கு திருப்பியும் நமக்கு அந்த ஒரு இந்த மாதிரி மெமரிஸ்லாம் எங்கே வச்சு பேசுகிறதுங்கிற ஒரு இதே கிடைக்காது கண்டிப்பாக. ஆமாம், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்தோமா, ஏதாவது சாப்பிட்டோமா, கொஞ்சம் உருப்படியாக பேசணுமா, மனசில் இருக்கிறதெல்லாம் கரைச்சிட்டு அப்படி போனோமா. ഞാൻ കളകൊന്ന് റിസർവേക്ക് വന്നു ഞാൻ വന്ന് എൻജോയ് ചെയ്യ വന്നു വേറെ എനിക്ക് എന്താ വേണ്ടിയേ പറ. எனக்கு இந்த லொக்கேஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஓகே so okay, let's get into our crush topic. எந்தில மும்பு பாண்டா. சரி, ஆமாம், நம்ம இதில் விட்டோம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு அதுன்றது நம்ம விட்டோம்ல. உட்காரு ஆகாஷ். so guys இப்போ வந்து நம்ம we are talking about our first crush. ஆமாம், ஃபர்ஸ்ட் லவ். முதல்ல இருந்து பல்லு தேய்க்கிறதுக்கு எப்படி பல்லு தேய்ப்போம், இப்படி தான் பல்லு தேய்ப்போம். அதனால இந்த சோப் செட்ட கை தான் முதல்ல சொல்ல போகிறார். ஆமாம், இப்போ நம்ம வந்து முதல்ல இங்கே பார்த்தோன்னா ஸ்கூலில் தான் எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்கூலில் தான். ஒரு சரியான இன்ட்ரோ கொடு உன் க்ரஷ்ஷுக்கு. சரியான இன்ட்ரோ கொடுத்தா நான் மாட்டி விடுவாங்க. யாருன்னு ஊருக்கே தெரியுமாங்க அது. We want that information. We want that information. We want the truth. I am the truth. ஏன்னா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதான் உண்மை. இப்போ வந்து we want the information அது வந்து இப்போ எப்படி சொல்ல, இப்போ நான் இப்போ சொன்னேன்னா வந்து நம்ம ஊர்லேயே கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ் தான். சரி, அந்தளவுக்கு டீப்பாக போகண்டா. நம்ம வந்து ஜஸ்ட் we are sharing our memories.
நாம் எல்லாரும் எங்கே வைப்போம்? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் எங்கே வைப்பீங்க? ஸ்கூலில் தான் பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு க்ரஷ் என்றைக்குமே எல்லாருக்கும் ஸ்கூல் தான் அது, வேறு வாய்ப்பு இல்லை. இப்போ ஸ்கூலில் பார்த்தேன், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான்லாம் ஸ்கூலில் பார்க்கல கைஸ், சொல்ல போனால் நான் பார்க்கவே இல்லை. அவன் சொல்கிறாங்க ஃபேக்கு எல்லாம் அட்டை நான் என்ன ஸ்னாப் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மட்டும் தெரியும். சாப்பிட கைஸ் பாசக்கார ப்ரோஸ் கூப்பிடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை கொடுங்க. இப்போ வந்து எப்படி தெரியுமா? எப்படி டீக்குள்ள போட்டு நீ இப்போ எந்திக்கலன்னா ஒன்னே நான் இந்த டீக்குள்ள போட்டு சுட்டு தின்று. ஆகாசு கறி கழிச்சோ, ஆகாசோட என்ன கறி, ஆகாசோட ஆகாரத்தையே கழிச்சோ, ஆகாரம் கழிச்சோ. Our group is Chellapulai is called as Agas. We calling our Chellapulai Agas. Everyone Chellapulai is Agas. ஆகாரம் இப்படி வைங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் டாச் பண்ணு. ஆகாரம் இது எப்படி அணைக்க? ஆகாரம் ஆகாரம் எங்க ஆகாரம் എന്തെങ്കിലും കഴിച്ചோ? இருங்க இந்த அப்படின்னா என்னது? நீங்க சாப்பிட்டேடா. ஆகாச ஆகாரம் பயிர் பிசிக்கி 12 மணி ஆச்சு. பயிர் பிசிக்கி ஆகாச ஆகாரம் ആകാരം എന്തെങ്കിലും കഴിച്ചോ? ആകാശ ആകാരം എന്തെങ്കിലും കളിച്ചോ? അല്ല കഴിച്ചോ? അവ ക്രഷ് വീട്ടിൽ കളിച്ചോ? കഴിച്ചില്ല എന്ന് പറയണം. ആകാശ ആകാരം കളിച്ചില്ല. വേറെ എന്താ? ആകാശിക വാൾ വേണം. ചോറ് കാണോ? ചോറ് വേണോ? ആകാശിക ചോറ് വേണോ? ചോറില്ല, ചപ്പാത്തി ഉണ്ട്, പൊറോട്ട ഉണ്ട്, ഗ്രില്ലുണ്ട്, വേണ്ടിയേ സുഖമുണ്ട്, സ്വർഗത്തിൽ ഇടമുണ്ട്. പോടാ റെഡിയാവും. റെഡി ആയി. நம்ம கிரஷ் மேட்டர் முடிச்சுட்டு போவோம் பாங்க. ரைட் வா அந்த கன்வர்சேஷன் போ. இது ஒரு வாழைப்பழம் மறக்கூடாது. வாழை பழம் வாழைப்பழம். உங்களுக்கு நாக்கு மேலேயே பொம்பளை கீழே இருக்கு. எதுக்கு வாழைப்பழம் காட்டுங்க நீங்க முதல்ல. உங்களுக்கு மொட்டை நாக்கா இருக்கு. யாரு வம்பு தும்புக்காச்சு போன வாழை இல்ல வாழை பழம் இல்ல பப்பாளி பழம். அது இங்க இருக்கு. வாழைப்பழம். பழத்தை விடுங்க. ஆகாச ஆகாரம் கழிச்சோ. தமிழ்லயே நான் சொல்ல ஒரு வார்த்தை. நாளி சோளத்துக்கு 7 சோள தோசை. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. அப்படி சொல்லுங்க பாப்போம். ஒரு 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. படபடன்னு சொல்லுங்க 3 நேரம். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. அப்படி சொல்லுங்க. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. அப்படி சொல்லியாச்சுல. வாழைப்பழம். I didn't get the la. So what I do? வாழை பழம். பழம்.
வாழைப்பழத்தை விடுங்க. எங்க ஊர்ல வாழைப்பழம், உங்களுக்கும் நம்ம ஊர் தான். அதனால நீங்களும் வாழைப்பழம் முடிஞ்சு போச்சு. வாழைப்பழமா இருந்தா பப்பாளி பழமா இருந்தா ஏதோ ஒரு ஆகாரம் கழிச்சோம். இப்படின்னா புரியும்ல எல்லாத்துக்கும். ആഹാരം നിങ്ങൾ കഴിച്ചോ? ஆகாரமுமா? ആഹാരം നിങ്ങൾ കഴിച്ചോ? ஆகாரம் நீங்கள் கழிச்சோ. നിങ്ങൾ நீங்கள் നിങ്ങൾ நீங்கள் அப்படின்னு சொல்ல நீங்க நீங்க நம்ம தமிழ் சொல்லக்கூடிய அது ஓகே. ஆ நீங்களா? നിങ്ങൾ நீங்கள் ஆ மூக்கு அடையணும். நீங்கள் ஆ வாழைப்பழம். அப்புறம் மூக்கடிச்சிட்டே தான் பேசணுமா? அப்படித்தான் கேரள பேச்சு வாழைப்பழம். பழம். அண்ணே ஐ நவ் காட் இட். ஓகே. வாழைப்பழம். வாழைப்பழம். வாழை வாழைப்பழம். பழம். அவங்க வாழைப்பழம் போதுமா? நம்ம ட்ரெஸ் கண்டென்ட் கொண்டு வரும். பழம் எனக்கு வரல, வாழைப்பழம் வரல, விடுங்க. எனக்கு பப்பாளி பழம் போதும். நம்ம சேர்க்கறது வந்து நம்ம சேர்க்கறது வந்து இப்படி போட்டு இப்படி அவங்க வந்து சேர்க்கறது இப்படி வந்துட்டு இப்படி உள்ள இல்லாத கேட்பாங்க. போதும், பழம் போதும். அடுத்த 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 ட்ரிப்பு வரும்போது வாழைப்பழத்தோட வரேன். இப்போ நம்ம ஏன் இடம் மாதிரி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சில பல வாழைப்பழங்கள் நடந்து விட்டது. வாழைப்பழத்தெல்லாம் இப்போ வந்து நம்ம மீண்டும் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷுக்கு வரோம். ஓகேயா? இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு எனக்குலாம் வந்து 8th வந்துச்சுப்பா. நான் ஸ்கூல் மாறினேன் அப்போ வந்துச்சு. 8ஆம் கிளாஸில் தான் எனக்கு மீசையை முளைச்சிச்சு. பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதான் நடந்துச்சு. ஓகேயா? இவனுக்கு வந்து தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதை நான் பேசுகிறேன். இந்த இவன் வேற, இவனுக்கு வந்து இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு, கழட்டி விட்டு போயிட்டா. தூத்துக்குடி. ஆனால் இந்த ஒரே அம்சம்னா ஒரே ஒரு கண்டென்ட் முடிச்சுட்டு வரேன். முடிச்சிட்டேன். நீங்கள் பேசுங்க. So guys, I don't have any crushes. க்ரஷஸ்லாம் இல்லை. பச்சையா போய் சொல்றான், நம்பாதீங்க. என் மூஞ்ச பார்த்து யாரு கிரஷ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எனக்கு ஸ்டேட்டுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. நம்மள ஒண்ணு மெயின்டைன் பண்றதுக்கு உயிர் எப்படி வெளியே வருது. வேற ஒன்றும் ஸ்னாப்ல ஒன்ட்ட மெசேஜ் பண்றான், ஒன்ட்ட வீடியோ கால் பேசுறான், ஒன்னுட்டுன்னா சேட் பண்றான், ஒன்ட்ட பேபின்றான், ஒருத்தன்ட்ட ஒருத்திட்ட சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? லவ் யூ ஃப்ரெண்டுன்றான். அது என்ன லவ் யூ ஃப்ரெண்டுன்னா என்ன எனக்கு புரியல. ஒன்னு லவ் யூன்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து நீ காட்டுறான். அதாவது புக்ஸ். ஓகே. இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. 10 மணி 12 சோறு தர்றேன். நான் அதனால சுற்றி நானே திங்கிறேன், வேற வழி இல்லை. சாரி காய்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாருன்னா அப்படிலாம் யாரும் எனக்கு இருந்ததில்லை. அதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்படிலாம் யாரும் இருந்ததும் இல்லை. ஏன் உண்மையா சொல்ல போனா சும்மா இதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு ஃபீல் ஆனதில்லை. அந்த க்ரஷ்ங்கிற ஒரு இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு. அதை சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பையன். ஆமா, இவன் பல எக்ஸுகள் இருக்காங்க. நீங்க என்னடா அதிகமா சொல்றீங்க? இல்லடா, அதெல்லாம் இருக்கு 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 சென்னையில ஒரு ஆள் இருக்கு இருக்கு இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை. கைஸ் இது கண்டிப்பா இந்த வீடியோல வரும். என்னன்னா ஆமா, 5ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி சென்னை போயிருவான். ஆமா. ஏன்டா சென்னைக்கு போறாங்களா? பாதிங்க அதெல்லாம் அது நம்பாதீங்கன்னு இல்லை. அது ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஆக்சுவலி நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் உண்மைன்ற நீ. ஆமா, இவன் சொல்றதே நம்ப வேண்டாம், நான் சொல்றது மட்டும் நம்புங்க. அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உண்மை, இதுதான் பொருள். இவனை நம்பாதீர்கள். இவனை தீய சக்தி, துஷ்ட சக்தி.